வணக்கம். செய்திகளும் தொடர்கின்றன. இன்றைய செய்திகள் குறிப்பாக தலைப்பு செய்திகளில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திருமணத்தை பற்றி பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருக்கு. உண்மையில் அவருடைய இடைக்காலத்தில் நேற்றே எலன் மஸ்க் சொல்லியிருந்தார், ட்ரம்ப்புக்கு முன்னாடி இந்த ஜோ பைடன் நிர்வாகம், அமெரிக்காவில் ஜோ பைடன் நிர்வாகம் இருந்தபோது சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவது தொடர்பாக வைக்கப்பட்ட கோரிக்கையை ஜோ பைடன் நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு நேற்று எலன் மஸ்க் குற்றம் சாட்டியிருந்தார் எக்ஸ் தளத்தில். ட்ரம்ப்பு அந்த இதை பண்ணி ட்ரம்ப்போட முயற்சியில் தான் இப்போ அவங்க பூமிக்கு திரும்பினாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு அழைத்து வரப்படுவதில் தொழில்நுட்ப பிரச்சனை மட்டும் காரணம் இல்லை, தொழில்நுட்ப கோளாறுகள் மட்டும் காரணம் இல்லை, அதில் அரசியலும் இருந்தது என்பது தான் எலன் மஸ்கோட குற்றச்சாட்டு. ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனர் தலைமை செயல் அதிகாரி தான் எலன் மஸ்க். இப்போ அவருடைய டிராகன் விண்கலம் தான், அந்த நிறுவனத்தோட டிராகன் விண்கலம் தான் போயிட்டு சுனிதா வில்லியம்ஸை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதால அது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆனாலும் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பிட்டாங்கன்றது உலக அளவில் குறிப்பாக இந்தியாவில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பா அவங்க இந்தியா வம்சாவழியை சேர்ந்தவராக இருந்ததால் கூடுதல் அந்த பரிவு இந்த இதெல்லாம் வர்றது ஒரு இயற்கை தான். அந்த அடிப்படையில் நிறைய கோயில்களில் அவங்க நலமாக திரும்பணும்னு சொல்லி கோயில்கள்லாம் கூட பிரார்த்தனை வழிபாட்டு தலங்களில் மத வேறுபாடின்றலாம் நடந்தது. அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினதுக்கு பத்திரமா திரும்பினதுக்காக குடியரசுத் தலைவர், பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க. அந்த வகையில் நாம்ளும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஏன்னா அவங்க சுனிதா வில்லியம்ஸ் இந்த விண்வெளி பயணம் அவர்கள் கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தது. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ஒரு பெண் என்ற அடிப்படையில் இதெல்லாம் மிகப்பெரிய சாதனையாகவும் அரிதாகவும் பார்க்கப்படுது. சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்காலத்தில் விண்வெளி ஆய்வுகள், விண்வெளி சார்ந்த துறைகளில் பெண்கள் பங்கேற்பதற்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும்ன்றதும் ஏற்கக்கூடிய விஷயம்தான். குறிப்பாக இந்தியாவில் வருங்காலங்களில் பெண்கள் அதிக அளவில் விண்வெளி துறையில் சாதிப்பார்கள் என்பதற்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு உத்வேகமாக இருப்பார் என்பது உண்மைதான். அந்த அடிப்படையில் அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று சட்டப்பேரவையில் இந்த நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அங்கே ஒரு தர்காவில் பள்ளிவாசலில் முத்தவல்லியாக செயல்பட்டவர். அவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விஷயம். தொழுகைக்கு போயிட்டு ரம்ஜான் தொழுகையை முடிச்சுட்டு அவர் தான் முத்தவல்லின்றதால தொழுகை அவர் தான் நடத்தியிருக்காரு. அவர் நடத்தி விட்டு வெளியே வந்த பிற்பாடு அவருடைய எதிரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, தான் கொலை செய்யப்படுவோம், இன்னாரெலாம் என்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்க, எந்த நேரத்திலையும் நான் கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்லி காணொளி வாயிலெல்லாம் வெளியிட்டிருந்தார். அதே போல் இந்த இதுக்கு தூண்டுதலாகவும் அந்த எதிர்த்தரப்புக்கு மறைமுகமாகவும் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சில காவல்துறை அதிகாரிகள் பெயரையும் அவர் குறிப்பிட்டு இருந்தார். அந்த மாதிரி குறிப்பிட்டு இருந்தோம், முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருந்தோம், அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். ஆக கொலை செய்யப்படுவேன் என்று அவர் பல முறை சொல்லியும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அது அவர் சொன்ன மாதிரியே அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ சட்டப்பேரவையில் நேற்று என்ன பேசுகிறாருன்னா, முதலமைச்சர் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, உங்கள் சட்டத்தை கொண்டு உடம்புல போடுங்க. உங்கள் சட்டம் என்ன பண்ணிச்சு, ஒரு ரவுடிகள், ஒரு சமூக விரோதிகள் என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள், திட்டமிடுறார்கள், அவர்களுக்கு காவல்துறை உதவியாக இருக்கு. ஆக கொலையாளிகளுக்கு காவல்துறை உடந்தையாக இருந்ததால் தான் இவ்வளோ காணொலிகளெல்லாம் வெளியே வந்த பிற்பாடும்
வெட்டி கொலை செய்யப்படுறார். இது எவ்வளோ பெரிய ஒரு சாதாரணமான விஷயமா? இது சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது. சட்டம் ஒன்று இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, தவறு செய்தால் தண்டனை கொடுப்பாங்க, எல்லாம் சரி, சிறையில் அடைக்கப்படுவோம், அதிகபட்ச தண்டனையாக தூக்கு மேடை வரைக்கும் செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதுலாம் சரி, உங்கள் சட்டம் சொல்லுது தான், யாரும் மறுக்கலை. ஆனால் இதெல்லாம் இருந்தும் மீறி இந்த சம்பவம் நடக்குதுன்னா மிக சாதாரண விஷயமா? சட்டத்தின் மீது இது என்ன சாதாரண குற்றமா? தற்செயலாக நடந்த குற்றமா? சொல்லுங்க பார்ப்போம். திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலையை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சட்டம் இப்போ எல்லாம் பண்ணுறீங்க, இப்போ குற்றவாளி துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்கிறீங்க, அதை ஒரு செய்தியாக்கி இருக்கிறீங்க. அவருக்கு இப்போல்லாம் ஒரு பேஷன் ஆகிடுது, குற்றவாளிகளை பிடிக்கிறது. கையை காலை ஏதாவது இது பண்ணிட்டு பாத்ரூமில் வழிக்கு விழுந்தார், தப்பிச்சு ஓடும்போது தடிக்க விழுந்து கால் ஒடிஞ்சுது, அது போட்டு அவர் மாவு கட்டு ஒன்று போட்டு ஃபோட்டோ எடுத்து, அதாவது தமிழ்நாட்டில் காவல்துறை மிக பொறுப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுதுன்னு காட்டிக்கிறதுக்காக இப்போ இதெல்லாம் வருது, படங்கள் வெளியே வருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலே சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணிங்க, அவருக்கு மாவு கட்டு போட்டு தான் அதையும் ஒரு ஷோ எடுத்து வெளில போட்டிங்க. ஆக குற்றவாளினா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவாளி, மக்களுடைய கவனத்தை பெற்ற ஒரு குற்றம் என்றால் அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிக்கிறது, அவங்களுக்கு மாவு கட்டு போடுறது, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை யாரும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதாலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சட்டத்தின் பிடியில் நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்க, சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரீங்க. ஆனால் ஒரு உயிர் போயிடும், உயிர் போக போகுதுன்றது முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் வந்தோம், உரிய நடவடிக்கை இருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கும். இந்த சம்பவமே நடந்திருக்காது. ஆனால் எங்கே தவறு நடக்குது, அது சம்மந்தப்பட்ட வெறும் குற்றவாளிகளை சம்மந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளையோ பணியிடை நீக்கம் செய்கிறது, இடமாற்றம் செய்வது, இந்த மாதிரி தண்டனைகள் மூலம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டதெல்லாம் நினைக்க முடியாது. உண்மையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க பேரில் முறையாக விசாரித்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தணும். விசாரணை போக்கில் என்ன மாற்றம் வருதோ அதை பொறுத்து முடிவு எடுக்கலாம். ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் அவங்களையும் பேர் சேர்க்கணும். இல்லை அப்படி சேர்க்கலாம். எப்படி ஒரு காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகள் நாளைக்கு நாம் இதுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு அந்த பதில் சொல்கிற கட்டாயம் இருக்குன்றதை அவங்க உணரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கள காப்பாற்றுறனா நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் சரியாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு காட்டிங்கன்னா நடவடிக்கைகளும் சரியாக இருக்கணும்ல. இடமாற்றம் செய்கிறது, இடைநீக்கம் செய்கிறது, அது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்கும்? அதனால் அவங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? ஒரு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு இடமாற்றம், அது கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அரசியல் தொடர்புகள் செல்வாக்களை பயன்படுத்தி அவங்க எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால்தான் காவல்துறை அதிகாரிகள் இப்போ அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பாருங்கள், போராட்டம் நடந்தால் காவல்துறையோடு தான் மக்களே சண்டை போடுறாங்க. இது நல்லதா? இது அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறையோடைய செயல்பாடு இருக்குது, காவல்துறை மக்கள்கிட்ட அணுகிற முறை எப்படி இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளலை. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. சட்டப்பேரவையில் வீராவேசமாக பேசிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சா? இல்லை நாளைக்கு அதுக்கப்புறம் இனிமேல் தவறே நடக்காதா? ஆக காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கணும். முதல்ல சுதந்திரமாக செயல்பட்டாலே போதும். நீங்கள் எங்கே அந்த மாதிரி செயல்படுகிற நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் சட்டத்தின்படி பண்ணுறோம், விதிமுறைகளை பின்பற்றி தான் நடவடிக்கை எடுப்போம்னு உறுதியாக நிற்கிற அதிகாரிகளை நீங்கள் வேலை செய்யவே விடுறதில்லை. அதான் உண்மை. உங்களுக்கு தேவையான நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய அதிகாரிகளை அங்கங்கே வச்சு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலையை உங்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர் பகிரங்கமாக சொல்கிறாரு, என்னை கேட்காம மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ செயல்பட்டால் அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு பகிரங்கமாக பேசுகிறாரு. என்னை கேட்டு தான் செயல்படணும்னு சொல்கிறாரு. அப்போ இது எந்த இதை காட்டுது அப்படின்னா குற்றவாளிகள், இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் தொடர்புடையவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், யாரையாவது பிடிச்சி நம்மளை காப்பாற்றிக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா எப்படி நீங்கள் சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க? எனவே இந்த மாதிரி வீராவேசமாக பேசுகிறத விட உறுதியான நடவடிக்கை, காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுங்க, அதான் நல்லது. காவல்துறையில் உங்களுக்கு ஏவல் ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னால் கேட்குறதெல்லாம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஆட்களை பொறுப்புகளை உட்கார வச்சுட்டு
மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து அது கண்ட்ரோலில் அதிகாரிகளை வச்சு கட்டுப்படுத்திக்கலாம், கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் நினைக்கிறது. இந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் மறுபடியும் தேர்தலை சந்திக்க வரும்போது அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளவு தான் இது அரசியல் பண்ணாலும், பணபலத்தை பயன்படுத்தினாலும், அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் அது கடைசி வரைக்கும் கை கொடுக்காது என்பது தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வந்து இது நேற்று வந்து மக்களவையில் மாநிலங்களவையில் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நெடுஞ்சாலை சுங்க கட்டணத்தில் சலுகைன்னு அறிவிச்சிருக்கார். விரைவில் புதிய கொள்கை வெளியிடப்படும். உங்களுக்கு சுங்கச்சாவடிகள் என்பது தென்னிந்தியாவில் தான் அதிகம். எந்த இடத்துல ஏற்கனவே பேசியிருக்கோம், பழைய சாலைகள் இருந்தால் கூட அந்த சாலைகளில் வர வாகனங்களும் இந்த டோல்கேட்டில், அதாவது இந்த சுங்கச்சாவடி வழியாக போகிற மாதிரி தான் நீங்கள் டோல்கேட்டே வைக்கிறீங்க. எனக்கு அந்த பழைய சாலை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல புதிய சாலை அமைச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் சுங்கச்சாவடியை வச்சிங்கன்னா அவங்க அந்த ரோடால் போயிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டால் அவங்க அந்த ரோட்டில் வரவங்களும் இந்த சுங்கச்சாவடியில் போகணும். என்ன அழகாக திட்டமிட்டு இந்த மக்கள்கிட்ட எப்படி கொள்ளையடிக்கணும், எப்படி சுரண்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சுங்கச்சாவடி கட்டணத்தால் பாதிக்கப்படுறவங்க சாதாரண மக்கள் தான் பெரும்பாலும். காரணம் கேட்டால் சுங்கச்சாவடி வழியாக வருகின்ற சரக்கு வாகனங்கள் அல்ல பேருந்துகள் எல்லாமே பயணிகள்கிட்ட இருந்தன. என்ன பேருந்து முதல்ல வீட்டிலேருந்து எடுத்தாந்து கட்டுவாங்க, இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அமைச்சராக இருக்கார் சிவசங்கர், அவர் வீட்டிலேருந்து எடுத்தாங்க. எல்லாமே மக்கள் வரி பணம் தான். இல்லை, எல்லாமே இந்த மக்கள் தலையில் தான் விடிய போகுது. காய்கறிகள் ஏற்றிக்கிட்டு வர வாகனம் சுங்கச்சாவடி அந்த கட்டணம் வந்து எதில் போய் சேரும்? அந்த காய்கறிகள் மேலே தான். அங்கே ₹1 வாங்கிட்டு வர காய்கறி ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தாண்டி வரும்போது 10 காசுன்னு ஏறினா கூட அது வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது அது ₹1.5 ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே ஏற்றுற கூலி, இறக்குற கூலி, வியாபாரியோட மொத்த வியாபாரிக்கு ஒரு லாபம், சில்லறை வியாபாரிக்கு லாபம்னும் போது அது கிட்டத்தட்ட அந்த ₹1 ₹3 ஆகிடுது. அந்த ₹3 கொடுத்து வாங்கி சாப்பிட்றவங்க சாதாரண மக்கள். அப்போ சாதாரண மக்கள்கிட்ட தான் அந்த சுமை வந்து விடிய போகுது. இதில் வேற அவர் சொல்கிறாரு, சிறந்த சாலைக்கு கட்டணம் அவசியம். இதுதான் வந்து இடிக்குது. அது என்னங்க சிறந்த சாலை, சிறப்பில்லாத சாலை? நல்லா எக்ஸ்பிரஸ்வே போட்டு பெரிய இதாக போட்டு 8 வழி சாலையாக்கி வாகனங்கள் அது வந்து சிறந்த சாலை. அதுக்கு நாங்கள் கட்டணம் வசூலிப்போம். சரி, நீங்கள் அது கட்டணம் வசூலி. அப்புறம் வந்து வாகனங்கள் வாங்கும்போது இந்த சாலை வரின்னு ஒரு கட்டணம் வாங்குறீங்க, லைஃப் டைமு அதெல்லாம் வாங்குறீங்க. இப்போ இந்த பணம்லாம் அந்த பணமும் செலுத்தி இந்த பணமும் செலுத்தி எப்படி ஒரு வாகனத்துக்கு இவ்வளோ வரிகள் அப்படின்னா, அப்புறம் ஏற்கனவே வந்து டீசல் பெட்ரோல் மேலே ஒரு வரி. ஆக மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செயல வெளியே வந்து ஒரு வாகனத்தை இயக்கினா கூட வரிகள் இல்லாமல் அதற்குண்டான வரியை செலுத்திட்டு தான் அவங்க போகணுன்ற நிலைமை தான் இருக்குது. இது மக்கள் என்ன அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கல. போட்டு பார்க்கும்போது தான் அந்த இது தெரியும். எது எப்படியா இருந்தாலும் நெடுஞ்சாலை சுங்க கட்டணத்தில் சலுகைன்னு சொல்கிறாரு. அது எந்த மாதிரி சலுகைன்னு தெரியல. புதிய கொள்கை விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தான் இனி அது எப்படின்றதான் பார்த்து செய்யணும். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போல சொல்லிக்கிட்டு வறுமை கோட்டு கீழே 75% பேர் உள்ளனரா? இது வந்து ஐநா சபை வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே 65 கோடி பேர் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம். மத்திய அரசு புள்ளி விவரமே கூட 80 கோடி பேருக்கு காட்டுது. பொதுவாக வறுமை கோடுனா வறுமையில் இருக்கிறதா மட்டும் நினச்சிக்காதீங்க. வறுமை கோடு என்பது எதை வச்சுன்னா, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாதவர்கள், அவங்க தான் வறுமை கோடு. அடுத்த வேளை உணவு எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேலை இருக்கணும், வேலை இருந்தால் தான் அடுத்த வேளை உணவு, வருவாய் இருந்தால் தான் உணவு. இதை சார்ந்தது தானே.
அப்போ உங்களுக்கு வேலையற்றவர் கிட்டத்தட்ட 65 கோடி பேர் உங்கள் புள்ளி வரும். மத்திய அரசோட புள்ளி விவரம், ஐநா சபையோட புள்ளி வரும், மத்திய அரசோட புள்ளி விவரம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 75% பேர் உள்ளதாக கணக்காட்டு. அதாவது இந்த ரேஷன் கார்டு, இந்த அப்புறம் மானியங்கள், சலுகைலாம் வாங்கும் பொழுது கொடுக்கப்படுகிற சான்றிதழ்கள் அடிப்படையில் இந்த கணக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கு. ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இப்போ வந்து ஒரு 50,000 வருவாயின்னு வச்சுங்க, ஒரு வருவாய் சான்றிதழ் பெறணும், ஒரு சலுகை பெறுவதற்கான நீங்கள் 75,000 80,000ன்றது நீங்கள் சாதாரண வருவாய். ஆனால் இன்னும் அது பழையது 4,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும், 10,000க்குள்ளே தான் இருக்கணும் போது அங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு உண்மையான வருவாயை சொல்கிறதில்ல. ஆக அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. நேற்று 10,000 ரூபாய்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் ஆகணும், 1 லட்ச ரூபாய் இருக்கிறது 2 லட்ச ரூபாய். அப்போ தான் வந்து ஏன்னா பணவீக்கத்தின் அடிப்படையில் தானே உங்களுக்கு எல்லாமே ஏறுது. அந்த பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டு தானே போகுது. அப்போ அந்த பணவீக்கத்தை பற்றியே கவலைப்படலை. ஆனால் அந்த பழைய இது அப்படியே இருக்குது. அப்படின்றச்ச அவங்க வந்து முறைகேடான வழியில் தான் வருவாய் சான்றிதழை பெறுறாங்க. அப்போ இந்த முரண்பாடு வரதானே செய்யும். அந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தா நாட்டில் 75% பேர். ஏன் இந்த முரண்பாடு உச்சநீதிமன்றம் கேட்குது? இந்த கேள்விக்கு மத்திய அரசுக்கிட்ட பதில் இருக்கானா? இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது நிதி ஆயோக் இருக்குல்ல, நிதி ஆயோக்கே வந்து நிறைய விஷயங்களை மறைக்குது, புள்ளி விவரங்களை மறைக்குது. இந்தியாவினுடைய பொருளாதார இதை வந்து இன்று வரைக்கும் அவங்க முழு விவரங்களை, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் காலத்தில் இருந்த திட்டக்குழுவாகட்டும், இப்போ இருக்க பாஜக காலத்தில் நிதி ஆயோக் ஆகட்டும், இதை பற்றிலாம் யாரும் விரிவாக பேசுகிறதே கிடையாது. உண்மையிலே வறுமை கோடு என்பது இவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த ஒரு நாளைக்கு 20 ரூபா இருந்தாலே போதும், சம்பாதிச்சாலே அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படின்லாம் இவங்க ஒரு புள்ளி விவரம். அங்கே போனீங்கன்னா அது ஒரு புள்ளி விவரம். இந்த முரண்பாடெல்லாம் களையணுன்றதோ இல்லை சரியான புள்ளி விவரங்களை கொடுக்கணுன்றதோ, சரியான அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்து அவங்களுக்கு அந்த பயன் கிடைக்கணுன்றதுலையோ மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அக்கறையில் இருந்தால் சொல்லணும். தமிழ்நாட்டில் அவங்க இங்கே இருக்கக்கூடிய திட்டக்குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் உயர்ந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. எப்படி உயர்ந்துச்சு? கடன் வாங்கி பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிட்டு எனக்கு பாரு எங்கள் பாக்கெட்டில் பணம் 500 ரூபா இருக்குது 1000 ரூபா இருக்குன்றதா, நான் இன்றைக்கி வேலைக்கு போனால் சம்பாதிச்சா 100 ரூபா வச்சுருக்கிறேன்றது எது சரியானதுன்றது தெரியாதா? சொல்லும் போதே தெரியலையா? தமிழ்நாட்டோட கடன் என்ன? இந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடன் என்ன? என்ன அப்படி திட்டம் உருப்படியாக சாதிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு வருது. ஆனால் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? எந்தெந்த திட்டத்தை நீங்கள் கடன் வாங்கி எதை எதை நிறைவேற்றிருக்கிறீங்க? எதை எதை செஞ்சிருக்கீங்க? எந்தெந்த உற்பத்தி சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த இனங்களில் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீங்க? அதை சொல்லணும்ல. தனிநபர் வருவாய் எப்படி உயர்ந்திருக்கு? சலுகைகள் மூலம், மானியங்கள் மூலம், தள்ளுபடி மூலம், இப்படி நீங்கள் தனிநபர் வருவாயை வந்து இது மூலம் உயர்ந்துடுச்சுன்னா அது எப்படி புள்ளி விவர கணக்குப்படி சரியாக வரும்? அது சரியாது. வீக்கம் உடம்புக்கு வலுவு இல்லைன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஒரு பொருளாதாரம் என்பது உற்பத்தி சார்ந்த வளர்ச்சி தான் சரியான பொருளாதாரமாக இருக்க முடியும். சலுகைகள் கொடுத்து இருக்கிறத விற்று கனிம வள கொள்ளை நடக்குது, எல்லாம் நடக்குது, டாஸ்மாகில் வருவாய் வருது, இதெல்லாம் தனிநபர் வருவாய் இது மூலம் ஏறிக்குங்களா? ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் ஒருத்தர் 300 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றாரு, அப்போ மாதம் 9,000 ரூபா சரக்குக்கே செலவு பண்ணுறாரு, இல்லை மாதம் 6,000 ரூபா சரக்குக்கே செலவு பண்ணுறாரு. இது மூலம் அவர் வருவாய் உயர்ந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குடும்பத்தில் மற்ற செலவினங்கள் வருவாய்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டிங்களா? அப்போ அந்த குடும்பம் எந்த நிலையில் வாழ்க்கை தரம், அந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்குன்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டிங்களா? அப்போ இது ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரமா அப்படின்னு தான் கேட்கணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு விஷயம் பாருங்கள், சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசியிருக்காருங்க. அதாவது இந்த பால் வாங்குகிற நேரத்தை காலையில்
காலைல பால் வாங்குகிற நேரத்தை 5 to 6ன்றத 6 to 7:30 அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றினா, காலையில் பெண்கள் பால் வாங்க போனால் பின்னாடியே கல்பிரிட்ஸ், அதாவது சமூக விரோதிகள் பின்னாடி வராங்களாம், பெண்களை ஃபாலோ பண்ணுறாங்களாம். அப்போ தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு அமைச்சர் எப்படி சொல்லியிருக்காரு? அவர் சொன்னது சரிதானே அது. அப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை விட என்ன உங்களுக்கு இது வேண்டும்? அவரே சொல்லிட்டார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காலையில் 5 to 6 மணிக்கு அவங்களால பால் வாங்க போக முடியாது. அப்படி பால் வாங்க போனால் சமூக விரோதிகளுடைய தொல்லைக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத அவருடைய அந்த கருத்தில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் பால் விநியோக டைமை காலையில் 6 to 6:30 to 7:30ன்னு மாற்றிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாலியல் வன்முறை சம்பவங்கள், போக்சோ, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நாள்தோறும் ஏதாவது ஒரு சில குறைந்தபட்சம் 4-5 வழக்குகள், அதாவது புகாராக வந்தது மேலே தான் அவங்க வழக்கு பதிவு பண்ண முடியும், புகாராக வராது மேலே தான் அவங்க வழக்கு அப்படி புகாராக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 வழக்குகள், 4-5 வழக்குகள் போக்சோவிலே பதிவு பண்ணுறாங்க. அதாவது சிறு குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு, 4 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. அப்படின்றச்ச உங்களுக்கு எல்லா இடமும் சமூக விரோதிகள் தான். தமிழ்நாட்டில் ஏன் இந்த நிலைமை வந்திருக்குன்னா, உங்களுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத எந்த இடம் இருக்குது? எல்லாமும் கிடைக்கிது தாராளமாக. கிடைக்கலன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்களை யாரையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லா இடமும் போதைப் பொருள் கிடைக்குது, எந்த நேரத்துலையும் சரி. அப்படி எந்த நேரத்திலையும் போதையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டமாக அந்த அத்துமீறலாம் வரதானே செய்யும். இப்போ ஒரு பக்கம் டாஸ்மாக் கடை, போதைப்பானம் தானே அது. டாஸ்மாக் கடையில் இருக்கிறது இந்த சத்து தீர்த்தமா, புண்ணிய தீர்த்தமா, இல்லை சத்து பானமா? கிடையாது, அதுவும் போதைப் பொருள் தான். அதுலேயும் பிற மாநிலங்களோட இங்கே கிடைக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த மதுபானங்கள் தரம் குறைவாக இருக்குன்னு தான் குடிமகன்களுடைய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி இருக்கிறச்ச அதையும் தாண்டி நீங்கள் போதைப் பொருள்னாலே இந்த ஹான்ஸு, குட்கா, இந்த மாதிரி இது புகையிலை பொருட்கள் சார்ந்தது அதெல்லாம். அதையும் தாண்டி கஞ்சான்னா இன்னும் சில போதைப் பொருள் பேர்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் போதைப் பொருள். அரசு மதுபான கடையில் விற்கிற அந்த சரக்குலாம் போதையே கிடையாது, அதெல்லாம் சத்துபானம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எல்லாமே போதை தரக்கூடியதான். அப்போ போதையில் இருக்கக்கூடிய, எந்த நேரமும் போதையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சமுதாயத்தை போதையிலேயே, ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை போதையிலே வச்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்க சுயமாக சிந்திக்கக்கூடாதுன்றதுலையும் தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் எதை வேண்டாலும் எந்த மாதிரி வேணாலும் அதிகாரத்தை நிர்வாகம் பண்ணி எல்லாம் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் பேசிக்கிறாங்க. மக்களுடைய கருத்தை கொஞ்சம் வெளில பாருங்கள், என்ன பேசிக்கிறாங்கன்றதெல்லாம் பாருங்கள். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி, திமுக கடந்த சட்டப்பேரவை தேர்தலும் போது அடித்த வாக்குறுதிகளை பேசுகிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. போன தேர்தலை வச்ச வாக்குறுதியை இப்போ வரைக்கும், இந்த அடுத்த தேர்தலே வரப்போது, இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம், பணம் இருந்தால் அதிகார பலத்தை பயன்படுத்தி நம்ம மறுபடியும் வென்று விடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது 2026 தெரியும். இப்போ நம்முடைய கருத்து இல்லை, அது மக்கள் தான் முடிவு பண்ணோம். மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அப்போ தான் தெரியும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இதை விட ஒன்றும் பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை. ஒரு அமைச்சரே இப்படி சொல்கிறாரு, காலையில் 5 மணிக்கு வெளில போக முடியல, காலையில் 5 மணிக்கு வெளியே போக முடியல பெண்களால்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு? இது வரைக்கும் இந்த டிஜிபி, தமிழ்நாட்டின் காவல்துறை முதன்மை இயக்குநராக இருக்கிற அந்த டிஜிபி அசையாமல் உட்காந்துருக்காரு. அவரிடம் என்ன நடவடிக்கை வருது? இதை அவர் ஆளும் கட்சிக்கு திருப்திப்படுத்தினா போதும், ஆளுவோருக்கு திருப்திப்படுத்தினா போதுன்ற அடிப்படையில் தான் டிஜிபி இருக்கார். இந்த மாநகர ஆணையர் அந்த லட்சணத்தில் தான் இருக்கார். ஆக பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இல்லை, அவங்க வேணும், அவங்க அவங்களும் இந்த இதுக்கெல்லாம் துணை போகிறாங்களா, இல்லை அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கா,
அப்படின்னு வந்த கேள்வி மக்கள் மனசுலேருந்து எழுறத தவிர்க்கவே முடியாது. இது சரியான கேள்வியும் கூட. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று சட்டப்பேரவையில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு, அதுக்கு உங்களுக்கு விவசாய நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் இது இல்லை. காவேரியில் உபரி நீர் வருது, ஆயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுது வெள்ள காலங்களில். இந்த தண்ணிகளை மிகை நீரை திருப்பி விட்டு மக்கள் விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி நிறைய தடுப்பணைகள் கட்டலாம். பெரிய அணைகள் இப்போ குறிப்பாக கேட்டிங்கன்னா மேட்டூர் அணை மாதிரியே அணைகள்லாம் பெரிய பெரிய அணைகள் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. தடுப்பணைகள் ஒரு கணக்கு எடுத்து தடுப்பணைகளை கட்டினாலே போதும், நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டுடும். ஒருவேளை மழையே பொய்த்தாலும் காவேரியில் நீர் வராவிட்டாலும் நிலத்தடி நீர் வளத்தை வச்சு சில ஆண்டுகள் நிலைமை சரி செய்ய முடியும். ஆனால் அதற்கு அக்கறை இல்லை. இந்த உபரி நீர் இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினா உபரி நீர் வர காலங்களில் அந்த ஆற்றல் தெரியும், அதில் பல 100 கிராமங்கள் பல 1000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். அப்படி அதை பற்றிலாம் இது இல்லை. அதுக்கு பதிலாக எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு தேவையற்ற செலவுகள், குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நினைவிடங்களை புதுப்பித்தல், மறைந்த தலைவர்களுக்கு சிலை வைத்தல், எதை கட்டாலும் மறைந்த தலைவர்களுக்காக எதையும் செஞ்சுக்கிட்டு போகிறது, இதுக்கெல்லாம் பணம் 1000 கோடியில் 500 கோடியில் செலவு பண்ண சொன்னால் செலவு பண்ணுவீங்க. ஆனால் மக்களுக்கு தேவையான உருப்படியான எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டீங்க. எவ்வளோ வேலை நிறுத்தம் செய்தால் ஊதியம் கிடையாது, தலைமை செயலாளர் சொல்லியிருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை தான். வேலை நிறுத்தம் என்பது போராட்டம் என்பது முறைப்படி நோட்டீஸ் கொடுத்து செய்வதற்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இல்லை, உரிமை இருக்குது, அது அவங்களுடைய உரிமை. ஆக சம்பளம் கிடையாதுன்னாக்கா அது ஒரு அச்சுறுத்தல் தான், சம்பளத்துக்காக தான் அவங்க போராடுறாங்க அப்படின்ற மாதிரி அது உண்மையும் ஓரளவு உண்மையும் கூட. ஏன்னா அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வது பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகை, அப்புறம் பதவி உயர்வு, பணி நிரந்தரம், இந்த மாதிரி கோரிக்கைகள் தான் பொதுவாக அவங்க வைப்பாங்க. அந்த இப்போ அவங்க பல இதை வச்சுருக்காங்க. குறிப்பாக இப்போ வச்சுருக்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பாக இப்போ அவங்க சொல்கிறதே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணுன்றது தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும்னா கிட்டத்தட்ட அரசு ஊழியர் வாக்குகள் கிட்டத்தட்ட போன தேர்தலில் ஒரு 15-12 லட்சம் வாக்குகளை திமுகவுக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த வெற்றிக்கு அவங்க வாக்குகளும் ஒரு காரணம். ஆனால் திட்டத்தை செயல்படுத்த முடியுமா முடியாதான்றதை பற்றியே கவலைப்படாமல் நீட் ரகசியத்தை தேர்வை ரத்து செய்வோம், அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும்லாம் சொல்லிட்டு மக்களை ஏதாவது அந்த நேரத்துக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்து செய்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு நேர்மையற்ற வழிமுறையற்ற ஏதாவது செய்து மக்களை திசை திருப்பது, மக்களுடைய அதிகாரத்தை பலப்பிரயோகப்படுத்துவது, இது போன்ற நிகழ்வுகள் தினசரி நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.